ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ். வல்னரபிள்னால் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒருத்தரை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும், அவங்களால திருப்பி நம்மளை அட்டாக் பண்ண முடியாது, இல்லை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா அவங்கள வல்னரபிள் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தரால் திருப்பி அட்டாக் பண்ண முடியாது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னா அந்த சிச்சுவேஷன்ஸை வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வல்னரபிள் சிச்சுவேஷனில் இருக்கா இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு குழந்தையோட சேஃப்டி, ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அவங்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஓவரால் டெவலப்மெண்ட்டு நம்ம டேக் கேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்கள நம்ம சப்போர்ட்டும் பண்ணணும். அப்போ இதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு இந்த வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரியணும். அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மொத்தம் 7 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வல்னரபிலிட்டி சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். இன்வால்வ்ஸ் ஃபிசிக்கல், உடல் சார்ந்த விஷயங்கள், அடி வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபிசிக்கல் கீழே வரும். எமோஷ்னல் அப்யூஸ்ன்றது மனம் சார்ந்த அப்யூசஸ். ஒரு குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறது, இதெல்லாம் எமோஷ்னல் அப்யூஸ். அடுத்தது செக்ஷுவல் அப்யூஸ், செக்ஷுவலாக அவங்கள அப்யூஸ் பண்ணுறது. ஆர் நெக்லெக்ட், இது எதுவுமே பண்ணாமல் அந்த குழந்தைங்களை புறக்கணிக்கிறது, அவங்கள கண்டுக்கிறதே இல்லை, அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போகாமல் யாருமே எந்த கேருமே எடுக்கலைன்னா அது நெக்லெக்ட் கீழே வரும். ஸோ ஒரு குழந்தை இந்த மாதிரியான வல்னரபிலிட்டியில் இருக்காங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் அன்எக்ஸ்பிளைன் இன்ஜுரிஸ். ஸோ அடிக்கடி இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது கையில் காயம் இருக்குது, இல்லை சூடு வாங்கியிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த குழந்தை ஃபிசிக்கல் அப்யூஸ்க்கு உள்ளாகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து வித்ட்ராயல், யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்பாங்க. யாராவது அவங்கள்ட்ட பேச அப்ரோச் பண்ணால் கூட அவங்க பேச்சு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு தனிமையான ஒரு சூழல்லே இருப்பாங்க. அடுத்து ஃபியர்ஃபுல்னஸ், எதை பார்த்தாலும் பயம். புவர் ஹைஜீன், சரியாக அவங்களுடைய ஹைஜீனை டேக் கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அழுக்காக வருவாங்க, குளிக்காமல் வருவாங்க, தலை சீவி இருக்க மாட்டாங்க, இல்லை ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் புவர் ஹைஜீன் கீழே வரும். அடுத்து மால் நியூட்ரிஷன், சரியான சாப்பாடு இல்லாதது, சத்து இல்லாத சாப்பாடு சாப்பிட்றது. ஸோ அவங்களோட பாடியிலே அது தெரியும், எவ்ரிடே அவங்க வீக் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு குழந்தைகிட்ட பார்க்குறோம் அப்படின்னா அவங்க சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட் அந்த வல்னரபிலிட்டியை அண்டர்கோ பண்ணுறாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாவர்ட்டி அண்ட் ஹோம்லெஸ்னஸ், வறுமை, வீடு இல்லாதது. ஸோ லேக் ஆஃப் ஆக்சஸ் டு ஃபுட், சாப்பாடு கிடைக்கல, ஷெல்டர், தங்குறதுக்கு இடம் இல்லை, ஹெல்த் கேர், ப்ராப்பரான ஹெல்த் கேர் இல்லை, அண்ட் எஜுகேஷன், படிக்கிற வசதியும் இல்லை. ஏன்னா டியூ டு எக்கனாமிக் ஹார்ட்ஷிப், வீட்டில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமையில் இருக்காங்க, பணமே இல்லை. ஆர் லேக் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக தங்குறதுக்கு அவங்களுக்குன்னு வீடு கிடையாது, மேபி பிளாட்ஃபார்மில் இருக்கலாம், இல்லை ஹோமில் இருக்கலாம். இது அடிக்கடி அவங்க மாறிக்கிட்டே கூட இருக்கலாம். ஸோ அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னா, இன்கன்சிஸ்டன்ட் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், ப்ராப்பராக ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. புவர் நியூட்ரிஷன், ஆல்ரெடி பார்த்தோம், ஊட்டச்சத்து குறைவான உணவு சாப்பிடுவாங்க, எவ்ரிடே வீக் ஆகிட்டே போவாங்க. இன்அடிக்குவேட் க்ளோத்திங், கிழிஞ்ச துணி போட்டு வருவாங்க, ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அன்ஸ்டேபிள் ஹவுசிங், ஒவ்வொரு தடவையும் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் வெவ்வேறு இடம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகிட்ட பார்க்கும்போது இவங்க பாவர்ட்டி அண்ட் ஹோம்லெஸ், இந்த வல்னரபிலிட்டி கீழே அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரெஃப்யூஜி ஆர் டிஸ்பிளேஸ் சில்ட்ரன். ரெஃப்யூஜினா அகதிகள், டிஸ்பிளேஸ் சில்ட்ரன்னா ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல, அதனால் அங்கேருந்து அவங்கள வேறு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க டிஸ்பிளேஸ் சில்ட்ரன் சொல்லலாம். ஸோ சில்ட்ரன் டிஸ்பிளேஸ் டியூ டு வார், மெயினாக ஒரு இடத்துல போர் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான வல்னரபிலிட்டிக்குள்ளே அவங்க உள்ளாவாங்க. அல்லது கான்ஃப்ளிக்ட்னால் பெரிய அளவுக்கு போர் கிடையாது, பட் ஒரு 2 குரூப்புக்குள்ள சண்டை, அந்த மாதிரியான விஷயங்கள். ஆர் டிசாஸ்டர், நிலநடுக்கம் வந்துருச்சு, இல்லை பூகம்பம் வந்துருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆஃபன் ஃபேஸ் செப்பரேஷன் ஃப்ரம் ஃபேமிலியிலேருந்து அவங்க செப்பரேட் ஆகிடுவாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க ஒன்று இறந்து போயிருப்பாங்க, இல்லை அவங்க வேறு எங்கேயாவது போயிருப்பாங்க. அண்ட் லிமிட்டட் ஆக்சஸ் டு சர்வீசஸ், அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர் ஹெல்த் சர்வீஸாக இருக்கலாம், எஜுகேஷன் சர்வீஸாக இருக்கலாம், இதெல்லாம் கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஐசோலேஷன்றது தனிமைப்படுத்தப்படுதல். ஸோ அவங்க ஃபேமிலியிலும் தனியாக இருப்பாங்க, இவங்களும் தனியாகவே இருப்பாங்க, யார்ட்டையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, அதுதான் ஐசோலேஷன்றது.
அடுத்தது வந்து ட்ராமான்றது ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க. அவங்க அண்டர்கோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க எப்போவுமே அந்த சிந்தனையில் ஒரு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே தெரியும் அது. லேக் ஆஃப் டாக்குமெண்டேஷன், ப்ராப்பரான ஐடி இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இலங்கையிலேருந்து அகதிகள் நிறைய பேர் வராங்க. இப்போ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் ஐடியோ எதுவும் இருக்காது. லாங்குவேஜ் பேரியர்ஸ், அவங்க ஒரு மொழி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தமிழில் பேசுகிறதுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு புரியாது சொல்கிற விஷயங்கள் எல்லாம். அந்த மாதிரி லிமிட்டட் ஸ்கூல் ஆக்சஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து ரெஃப்யூஜி ஆர் டிஸ்பிளேஸ் சில்ட்ரன் இந்த வல்னரபிலிட்டி கீழே இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். சில்ட்ரன் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டின்றது மேபி போலியோவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்களுக்கு ஏதாவது கையோ காலோ அஃபெக்ட் ஆகிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். அல்லது சென்சரி, பார்வை குறைபாடு, இல்லை கேட்கும் திறன் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் சென்சரி. இன்டலெக்சுவல், அவங்க யோசிக்கிற திறன் அது கம்மியாக இருக்கலாம். ஆர் டெவலப்மெண்டல் இம்பேர்மெண்ட்ஸ். ஸோ நார்மலாக ஒரு குழந்தை எப்படி டெவலப் ஆகி வரணுமோ அப்படி இல்லாமல் அதோட கம்மியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஆட்டிசம் கிட்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து டெவலப்மெண்டல் டிலேஸ். ஸோ ஒரு நார்மலாக ஒரு 10 வயசு குழந்தை எப்படி பண்ணணுமோ அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த டெவலப்மெண்ட் இருக்காது, அது டிலே ஆகி தான் டெவலப் ஆகும் அவங்களுக்கு. கம்யூனிகேஷன் சேலஞ்சஸ், பேசுகிறதுல பிரச்சனை. லேக் ஆஃப் ஆக்சஸ் டு சப்போர்ட் ஆர் இன்க்ளூசிவ் என்வாயர்மெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் வல்னரபிலிட்டி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். குழந்தை தொழிலாளர்கள். ஸோ அவங்கள வந்து டேஞ்சரஸ் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணுறது, மைனிங்னா சுரங்கத்தொழிலில் இன்வால்வ் பண்ணுறது, இந்த பட்டாசு தொழிற்சாலையில் பண்ணுறது, இதெல்லாம். டிராஃபிக்ன்றது குழந்தைகளை கடத்தி கொண்டு போகிறது. ஆர் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ கமர்ஷியல் விஷயத்துங்களுக்காக அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வல்னரபிலிட்டி கீழே வரும். இப்போ இதில் இண்டிகேட்டர்ஸ் என்னென்னா எக்ஸாஷன், எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க, அதுதான் எக்ஸாஷன் சொல்லுவோம். புவர் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் ஆப்சன்ஸ், கிளாஸ்க்கு ரெகுலராக வரமாட்டாங்க. ப்ரெசன்ஸ் வித் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அடல்ட்ஸ், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க யாரோட சேர்ந்து சுற்றுறாங்க, யாரோட பழகுறாங்க அப்படின்றது. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அடல்ட்ஸ்னால் ஆல்ரெடி இப்போது இந்த சின்ன சின்ன க்ரைம்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பெரிய பசங்களோட பழகிறது. சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ். ஸோ சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ்ன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சைல்டு லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த வல்னரபிலிட்டிக்குள்ள அண்டர்கோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். சப்ஸ்டன்ஸ்ன்றது இந்த போதை பழக்கங்கள், அது குடிப்பழக்கமாக இருக்கலாம், இல்லை புகைப்பழக்கமாக இருக்கலாம், இல்லை போதை மருந்தாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஃபேமிலியில் யூஸ் பண்ணுறாங்க ரெகுலராக அப்படின்னா இவங்களும் அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அவங்களோட ஓன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எராட்டிக் பிஹேவியர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்குவாங்க, ஒவ்வொரு நேரத்துலையும் வெவ்வேறு மாதிரியாக பிஹேவ் பண்ணுவாங்க. அகாடமிக் டிக்ளைன், படிக்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், மார்க்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். எமோஷ்னல் இன்ஸ்டபிலிட்டி, எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு பாசமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. பாசிபிள் செல்ஃப் ஹார்ம், தங்களே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, கையில் கிழிச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு குழந்தைகிட்ட பார்த்தோன்னா அவங்க சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் வல்னரபிலிட்டி அண்டர்கோ பண்ணுறாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர்ஃபன்ஸ் அண்ட் அன்அக்கம்பனிட் மைனர்ஸ். இது பெற்றோரை இழந்த குழந்தைகள், இல்லைனா அவங்க கார்டியன்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த கேட்டகரி கீழே வருவாங்க. ஸோ இவங்களோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்னா லோன்லினஸ், தனியாகவே இருப்பாங்க எப்போவுமே. டிஸ்ஓரியன்டேஷன்றது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. படிக்கலான்னு புக் எடுத்து வைப்பாங்க, ஆனால் வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போகலான்னு கிளம்புவாங்க, ஆனால் அவங்க வேறு பாதியில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்று, பட் ஆனால் அவங்க ஆக்சுவலாக பண்ணுறது வேறு விஷயமா இருக்கும். இதான் டிஸ்ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. லூசிங் சென்ஸ் ஆஃப் ஒன்ஸ் டைரெக்ஷன். அடுத்து டிஃபிகல்ட்டி ஃபார்மிங் ரிலேஷன்ஷிப். மற்றவங்களோட பேசி பழகிறதுல பிரச்சனை இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்கிறதுல பிரச்சனை இருக்கும், டீச்சர்ஸோட பேசுகிறதுல பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ், எமோஷ்னலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் இந்த ஒரு குழந்தை வந்து வல்னரபிள் சிச்சுவேஷனில் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது
இவங்க இந்த வல்னரபிள் சிச்சுவேஷனில் இருக்கிற இந்த குழந்தைகளை வந்து எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போது அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு 8 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் வல்னரபிலிட்டி. வல்னரபிலிட்டினா என்ன அப்படின்னு தெரியணும். அது எதனால் நடக்குது, என்னென்ன கண்டிஷன்ஸில் நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது மெயினாக வந்து டீச்சர்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை மற்றவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் இது. அடுத்து ரெக்கக்னைஸ் இண்டிகேட்டர்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்து இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, இது வந்து அவங்களுக்கு தெரியணும், டீச்சர்ஸ்க்கு வந்து தெரியணும். ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்குது, பிஹேவியரல் அப்யூஸ் இருக்குது, எமோஷ்னல் அப்யூஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இண்டிகேட்டர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு குழந்தைகிட்ட வந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அது அந்த டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கிரியேட் சேஃப் என்வாயர்மெண்ட். இப்போது இந்த குழந்தைங்கள்கிட்ட இருந்து நம்ம அந்த விஷயங்களை பேசி வாங்கணும் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் குழந்தைக்கும் டீச்சருக்கும். அப்போ தான் வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை எப்படி பண்ணுறதுனா, பில்ட் ட்ரஸ்ட் த்ரூ எம்பத்தி. இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி அண்டர்கோ பண்ணுதுன்னா அவங்க மேலே அந்த எம்பத்தியை காமிக்கணும், அவங்க சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி நான் ஜட்ஜ்மெண்டல் சப்போர்ட். இப்போ ஒரு குழந்தை வந்து மனசை திறந்து வந்து சொல்லுது, இது மாதிரி வந்து நான் குடிப்பழத்துக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னா, உடனே அவங்கள திட்டாமல் அவங்க ஏன் வந்து அதுக்காக அந்த பழக்கத்துக்கு அடிமையானாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி வரணும். அந்த பழைய தூக்கி அந்த குழந்தை மேலே போட்டால் அது ஜட்ஜ்மெண்டல். அது நான் ஜட்ஜ்மெண்டல்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி அதில் வெளியே கொண்டு வருது. ஸோ அதனால் இந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகே நம்ம டீச்சர்கிட்ட எது சொன்னாலும் அவங்கள நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. பேரண்ட்ஸ்க்கும் இது பொருந்தும். ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஹெல்த் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரைனிங் கொடுக்கணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது. அடுத்து என்கரேஜ் ரிப்போர்ட்டிங். ஸோ கம்யூனிட்டி மெம்பர்ஸ், ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சஸ்பெக்டட் கேசஸ் இருந்ததுன்னா அந்த அத்தாரிட்டிஸ்ட்டை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். கொலாபரேட் வித் ஏஜென்சிஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ் நிறைய இருக்குது, என்ஜிஓஸ் இருக்குது, போலீஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் பாடிஸ் இருக்குது. இவங்களோட தயங்காமல் ஒர்க் பண்ணால் நம்ம ரெடியாக இருக்கணும். அடுத்து ஃபாலோ லீகல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸ். என்னென்ன சைல்ட் ப்ரொடெக்ஷன் லா இருக்குது, அது எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, எது எத்திக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ்க்கு உள்ளாகுதுன்னா அவங்களோட பேர் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணுன்றது வந்து லா. அப்போது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், கான்ஃபிடென்ஷியல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போது அந்த லீகல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். டேக் ப்ராம்ப்ட் ஆக்ஷன். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டேஞ்சர் இருக்குன்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம்னா அது இமீடியட்டாக வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ்க்கோ அல்லது எமர்ஜென்சி சர்வீஸ்க்கோ நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.